டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.4ல் சம் நம்பர் 14 கிவன் பாருங்கள். ப்ரூவ் தட் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் சி மைனஸ் காஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் ஏ ஈக்குவல் டு சைன் பி இன்ட்டு சைன் சி மைனஸ் ஏன்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இங்கே இருக்கிறது எல்லாமே காசு. ஸோ இதிலேருந்து வர்ற ஆன்சர் உங்களுக்கு என்னவா வரணும்னா சைனாக வரணும். சரிங்களா? ஸோ இங்கே காஸ் ஏ ப்ளஸ் பி இருக்குது, அதாவது தட் மீன்ஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இங்கேயும் ஏ ப்ளஸ் பியில் தான் இருக்குது. இங்கே சைனில் சி மைனஸ் ஏ, தட் மீன்ஸ் ஏ மைனஸ் பியில் இருக்குது. ஸோ அதோட ரெண்டோட ஃபார்முலா எழுதிடலாமா? அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. சைன் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. சரிங்களா? இப்போ இதை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் சி இதானே ஃபஸ்ட் ஒன். ஸோ காஸ் சி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா எழுதலாமா? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இப்போ இந்த காஸ் சியை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். காஸ் ஏ காஸ் பி காஸ் சி மைனஸ் சைன் ஏ சைன் பி சைன் சி. நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் ஏ இருக்கா? ஸோ அப்போ காஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் ஏ. இப்போ காஸ் ஏவை வச்சுக்கோங்க, இதுக்கு ஃபார்முலா போடுங்க. காஸ் பி இன்ட்டு காஸ் சி மைனஸ் சைன் பி இன்ட்டு சைன் சி. இப்போ காஸ் ஏவை உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க. காஸ் ஏ காஸ் பி காஸ் சி மைனஸ் காஸ் ஏ சைன் பி சைன் சி. இப்போ இது ரெண்டையும் என்ன செய்யணும்? சம் படி சப்ராக்ட் பண்ணணுமா? ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாமா? ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்னில் காஸ் ஏ காஸ் பி காஸ் சி கிடச்சிது. செகண்ட் ஒன்லேயும் காஸ் ஏ காஸ் பி காஸ் சி மைனஸ் அப்படிங்கிறதுனால இது ரெண்டும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆகிடுமா? இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் சைன் ஏ சைன் பி காஸ் சி. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இந்த டேர்ம் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ காஸ் ஏ சைன் பி சைன் சி. பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இது மைனஸு, இது நம்ம ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மைனஸ் இருந்துச்சு. பட் இதை சப்ராக்ட் பண்ணுறப்ப இந்த மைனஸ் உள்ளே போய் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இப்போ இது ரெண்டுலேயும் பாருங்கள் என்ன காமனாக இருக்குது? சைன் பி ரெண்டுலேயும் காமனாக இருக்கா? வெளியே எடுத்துடலாமா? அப்போ பேலன்ஸ் உள்ளே பாருங்கள் என்ன இருக்கும்? காஸ் ஏ சைன் சி மைனஸ் சைன் ஏ காஸ் சி இருக்கா? ஸோ நமக்கு ஃபார்முலா படி எப்படி இருக்கும்? சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பின்னு இருக்கும், ரைட்டா? ஸோ அதுபடி இருக்கா பாருங்கள், சைன் சி காஸ் ஏ மைனஸ் காஸ் சி சைன் ஏ. அப்போ ஏ இருக்கிற இடத்துக்கு சியும் பி இருக்கிற இடத்துக்கு ஏவும் இருக்குது. அப்போ சைன் பி ஆல்ரெடி வெளியே இருக்குது, சைன் சி மைனஸ் ஏ. ஸோ இதானே நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் பண்ணிட்டோமா? இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சைன் ஏ மைனஸ் பி காஸ் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா, அவ்வளோதான். ஸோ காஸ் ஏ ப்ளஸ் பிக்கும் சைன் ஏ மைனஸ் பிக்கும் ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக அதில் அப்ளை பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.